வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நரணி அண்டு இளமதி எல்லோரும் வந்து வீட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து குடியரசு தினம் ஜனவரி 26. ஸோ எல்லோரும் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் காலேஜ் போயிட்டு வந்தோம். சரி, நேற்று நைட்டு கோயிலில் வச்ச சாம்பார் தான் மீதி இருந்துச்சு. ஸோ நைட்டு வச்ச சாம்பார், நைட்டு வச்ச சாப்பாடு தான் இருக்குது. ஸோ அடுத்தது இதுக்கு ஏதாவது இதை மட்டும் சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிடலாம். ஆனால் பழைய சாம்பார், பழைய சாப்பாடு கரைச்சி அந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாம்பார், பழைய கரைச்சி, பழைய புளிக்குழம்பு, பழைய மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பழைய பருப்பு குழம்புக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இளமதி போய் வாங்கிட்டு வந்தால். இப்போ 5 முட்டையில் தரணிக்கு ஒரு ஆம்லெட்டு, எனக்கு வந்து 2 ஆம்லெட்டு, இளமதிக்கு ஒரு ஆம்லெட்டு, 4 ஆம்லெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு முட்டை இருக்குது. அந்த ஒரு முட்டை வச்சு நம்ம ஆம்லெட்டே போட்டுருவோம். அது நானே சாப்பிட்றேன் 3 ஆம்லெட்டு, அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று 5 ஆம்லெட்டு முடிஞ்சுது. இப்போ அந்த 5 ஆம்லெட் வந்து தரணி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருக்குது. உனக்கு 5, உனக்கு 3, அப்போ எனக்கு 1 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சரி, இப்போ நம்ம ஏதோ பண்ணிக்கலாம்னு வைங்க. உனக்கு வேண்டாமா? அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மொட்டு எல்லாமே வந்து எல்லோரும் இப்போ நாம் வந்து தனித்தனியாக சிங்கிள் மொட்டா போட்டு பண்ணுவோம். இப்போ நான் அப்படி போடல. எடுக்கலையே, அது இப்படி கொஞ்சம் எப்படி போயிடுச்சு மூஞ்சி தெரியல கொஞ்சம் இதில். இப்போ முதல்ல ஒட்டுக்கா முட்டை போட்டு பண்ணிக்கலாம். இப்போ 5 முட்டை இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த 5 முட்டைக்கு தேவையான வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெங்காயத்தை இப்போ உள்ளே போட போகிறேன். ஸோ இது ஒரு குத்து, ஒரு முட்டைக்கு 1, 2, 3, 4, 5 லைட்டாக சால்ட்டு. ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை. எத்தனை முட்டை போட்டுருக்கீங்க? 2. லைட்டாக வரமிளகாய் லைட்டாக. அப்போ எனக்கு வேணும்ப்பா. காது போட்டு எனக்கு பிடிக்காதுடா. என்னடா இது இருக்குமா மாம்சே? சூப்பராக இருக்குண்டா. தலை வெங்காயம் வேற போட்டு வச்சுக்கிறேன். சரி, போட்டு ஒரு ஆப்பிள் மட்டும் போட்டுக்கலாம். போ இளமதி, மட்டும் 10 ரூபா கொடுத்தல. பஸ்லேருந்து ஒரு 20 எடுத்துட்டு போய் ஒரு 3 முட்டை வேணும். ஏன்டா? என்ன எங்க எத்தனை 5 இருந்துச்சுல? 5 இருந்துச்சுல? 5 மூட்டாச்சு. ஒரு 3 முட்டை போட்டு எனக்கு 2 இது ஆஃப் ஆயில். சரி மாம், சரி தனித்தனியாக ஊற்றி பண்ணிக்கலாம். சரி, ஏய் நல்லா இருக்குண்ணா தானே. நல்லா இருக்கதோட ஒரு 3 பேர்த்துக்கு தான் 3 தான் வரும். பின்னாடி தானே மாமா.
எஸ் ஸ்வீஸ் ஆகுது, டேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் ஆஃப் பண்ணா. இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. மிளகாய், உப்பு, வெங்காயம் போட்டு இது தயாராக இருக்குது. அடுப்பு காஞ்சிச்சுன்னா ஊற்ற வேண்டியதான். ஓரளவுக்கு பக்கமாகிடுச்சு. ஓகே, ஊற்றியாச்சு. இதில் வந்து லைட்டாக எண்ணெய், வேகட்டும். இதுக்கு முன்னாடி நான் தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிருக்கிறேன். இப்போ அவுட்டரில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லைட்டாக ஆயில் கொடுத்துருக்குது. வெங்காயம்லாம் அங்கங்கே இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது தரணிக்கு பத்தாதுங்க. ஏன் காரம்லாம் இருக்காது இளமதி, செம்மையாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. நீ வேணும் பார். காரப்பொடி இல்லை, காரப்பொடியும் இல்லை, நல்லா லைட்டாக தான். ஆமாம், எல்லாமே ஊற்று பண்ண முடியுமா? ஆமாம், வெங்காயம் நல்லா அதிகம் கருமா டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஆமா, கார டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கேன்டா. மேலே இது மூச்சு மூடு. இது என்னடா? பஜ்ஜி. பஜ்ஜி பஜ்ஜி எடுத்து போட்டுக்கலாமா? புகை வரதுலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். புகை இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே கருகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? என்ன நம்மது ஓடு இரு. இப்போ நீ தான் வேண்டான்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இப்போ ஓடுங்கிற ஏம்ல இரு. எல்லாத்துக்கும் சுட்டுக்கலாம். நல்லா இருக்குதோ இல்லையோ சாப்பிட வேண்டியதான். லைட்டாக வாட்டர். நல்லா இருக்குதா? காரமாகுதா? நீ பரவாயில்ல, போய் சாப்பிடு போ, கிளம்பு. இப்போ நீ மட்டும் எப்படி சாப்பிட்டு தானே இருக்கிறப்ப? நமக்கு நல்லா பிஞ்சு போச்சு. இந்த இடம்ல அப்படி பிஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நாம் லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம். பக்காவான டேஸ்ட். நம்மதே டேஸ்ட் செம்மையாக இருக்குது. என்னோடது உங்களுது? சூப்பராக இருக்குது. தரணி வந்து குழம்போட சாப்பிட்டுக்கிறேன். கரெக்டா? எங்கே எப்படி சொல்லிடு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. போதும் போதும் விடு. கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ அவசரமாக வாயில் போடுறேன். திங்காது. ஓகே.